வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, போன வாரம் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 15 பேர் கொண்ட டீமானது நேபாளத்துக்கு சுற்றுலா போனாங்க. அங்கே எதிர்பாராத விபத்தில் அவங்க சிக்கி கிட்டத்தட்ட 7 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், தங்கள் இன்னுயிரை ஈர்த்திருக்கிறாங்க. 4 பேர் ரொம்ப சீரியஸான காயம் ஏற்பட்டிருக்கிறது. 3 பேர் லேசான காயம். அவங்க இன்றைக்கி டிஸ்சார்ஜ் அங்கே நேபாளில் காட்மாண்டில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இதில் 3 பேர் இறந்தவங்களில் 3 பேர் பொள்ளாச்சியை சார்ந்தவங்க, மீதி 4 பேர் சென்னை சார்ந்தவங்க. நேற்றைக்கு காலையில் பொள்ளாச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தொடர்பு கொண்ட உடனடியாக எம்பசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வேணுன்ற அனைத்து உதவிகளும் நம்மளுடைய இந்தியா பாரத தேசத்தினுடைய அங்கே நேபாளில் இருக்கிற எம்பசியை தொடர்பு கொண்டு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர்ஜி அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் உடனடியாக அந்த இறந்தவர்களுடைய உடல்களை இங்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு, இன்றைக்கு அந்த 7 பேருடைய உடல்களும் கூட இன்றைக்கு டெல்லி வந்துடும். டெல்லியிலிருந்து இப்போது சென்னைக்கா அல்லது கோயம்புத்தூருக்கா அப்படின்றத இன்றைக்குள்ளே பிளான் பண்ணி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். அதே போல் 3 பேர் லேசான காயமடைந்தவர்கள், அவர்கள் இன்றைக்கு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 பேர் சீரியஸ் காயமடைந்திருக்கிறார்கள். அவங்க இன்னொரு 4 நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இந்தியா அவங்க அப்புறம் எங்கே விரும்புகிறாங்களோ அங்கே அவர்களுடைய மருத்துவ ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்ட தலைநகர்களும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னையிலும், அதே போல் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் மதுரையிலும், திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் கோயம்புத்தூர்லேயும், இப்படி ஒவ்வொரு திரு அண்ணன் டிடிவி அவர்களுடைய தலைமையில் தஞ்சாவூர்லேயும், மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு வாசனையா அவர்களுடைய தலைமையில் வெவ்வேறு இடங்களில் இன்றைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. பெண்களினுடைய பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும். நேற்றைக்கு விளாத்திக்குளத்தில் ஒரு மாணவிக்கு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கூட காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கேஸ் கூட ஃபைல் பண்ணல, காவல்துறை அதிகாரிகள் மேலே கூட நடவடிக்கை. இப்படி எங்கு பார்த்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்தில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் பட்டியலின மக்கள் மேலே அதிகமான தாக்குதல், அதே போல் வடக்கு இந்த பகுதியில் எல்லாம், சென்னை போன்ற பகுதிகளெலாம் பெண்கள் மேலே மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை, அதே போல் மேற்கு மாவட்டங்களில் நம்மளுடைய சீனியர் சிட்டிசன் என்று வயதானவர்கள் மேலே தாக்குதல், இப்படி மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம், பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம் தினந்தோறும். இதுக்கெல்லாம் காரணம் தமிழகத்தில் கஞ்சா, போதைப் பொருள்கள், இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கின்ற திமுக அரசாங்கம், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய செயலற்ற தன்மை, அவருடைய கையாளாக தன்மையினால் இன்றைக்கு தமிழகத்தில் பெண்கள், சகோதரிகளுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் விடையாக வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுக்க இருக்கிறார்கள். சகோதரர்களை, இன்றைக்கி நான் பார்க்குறோம், நான் இப்போ டெல்லியிலேருந்து வர்றேன், ஒரு பெட்ரோல் பங்கில் கூட கூட்டம் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு போயிருந்தேன், வீடியோ கூட இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், ஏன்னா இது உங்களுக்கெல்லாம் கூட காட்டலான்னு. ஆந்திராவில் ஒரு பெட்ரோல் பங்கில் கூட எந்த இடத்துலையுமே கூட்டம் கிடையாது. கேரளாவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, பாண்டிச்சேரியில் கிடையாது, நம்ம பக்கத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவினர் வேண்டுமென்றே மக்களை ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு திமுக காரங்க போய் ஒரு 200 பேர் ஒரு பைக்கில் போய்
ஒரு பெட்ரோல் பங்கில் நின்றுக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்காரங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு சமூக வலைதளங்களில் விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுககாரங்க நேராக வரலாம், ஆந்திரா இங்கேருந்து 30 கிலோமீட்டர் ஆந்திரா பார்டர் வரும், ஒரு பங்கில் கூட கூட்டம் கிடையாது. அதே மாதிரி பாண்டிச்சேரி பார்டரில் போய் பார்க்கலாம், கேரளாவில் பார்க்கலாம், தமிழ்நாடு கர்நாடகாவில் பார்க்கலாம். எங்கேயுமே இல்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையை திமுக அரசாங்கம் தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் இதுக்கெல்லாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து வசதிகளையுமே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் அந்த மாதிரி எந்தவித சூழ்நிலையும் இல்லை. நாம் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அனைத்தையும் அவர் கவனத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை தமிழகத்தில் திமுக காரங்க உருவாக்குவதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரம் மிகப்பெரிய அளவில் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு அப்பப்போ இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு எலெக்ஷனில் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே நம்மளுடைய சகோதரிகள் தாய்மார்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரயிலில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல, அல்லது தனியாக ஒரு இடத்துல போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒரு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்வார்கள். ரஜினியை பற்றி இதற்கு முன்பு பல தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போதெல்லாம் எதிர்வினை ஆற்றாத திரு ரஜினிகாந்த் யாதவ் அர்ஜுனாவுடைய ஒரு கருத்துக்கு வந்து கடுமையாக இன்னைக்கு பார்த்து அறிக்கை விட்டுருக்காரு. இது எப்படி பார்க்க? ஆனால் இது வந்து அவருடைய இன்டெகிரிட்டி மேலே அவர் வந்து தொடுத்திருக்கின்ற ஒரு கோபம், யாராலையும் கூட அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அவர் ஆனால் அது பல விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் மேலே எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு. அதாவது ஒருத்தங்க திமுக காரங்க வந்து என்ன மேலே அவங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தைரியமான சினிமா நடிகர், கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேலே தமிழகத்தில் ஒரு தனக்கான தனி முத்திரை பைத்தவர். அவரை வந்து யாரும் மிரட்டவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட அவர் அவதூறு சொல்களை பரப்பும்போது அவர் எந்த ஒரு மனிதனும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா இதில் என்னன்னா ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா எல்லா நேரமுமே ரியாக்ட் பண்ணாம இருப்பாரா என்ன? எல்லாரும் அவருக்கும் சுயமரியாதை இருக்குல்ல. தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கிற நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிலப்படுத்துவது முறையான ஒன்றுதான். அது அவர் சொல்லியிருக்கிறாரு, அறிக்கை சொல்லியிருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பாதிப்பு அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் பின்னால் நிற்கின்றோம். அதனால தான் நாங்கள் எல்லாம் வன்மையாக அதை கண்டித்திருக்கின்றோம். ஆனால் அது 2 பேர் அவர் 2 பேருமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. 2 பேருமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவரும் அதுக்கு ஆனால் அது 2 பேரும் இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்கல்ல. காலதாமதம் எங்கேயுமே கிடையாதுன்னா எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிக வேகமான கூட்டணியாக, பலம் பொருந்திய கூட்டணியாக போய் கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களும் தினமும் நம்ம மீடியா கொடுக்க முடியாது. உள்ளே நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவர்கள் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களோட பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸும் திமுகவும் என்ன ஏதோ ஒரு கழுத்து மேலே கத்தி வச்ச மாதிரி தான் அந்த கூட்டணியை வந்து இது பண்ணாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் கூட்டணி அனைவரும் இணைந்து செயல்பட்டுகின்ற கூட்டணியாக எங்கள் கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது எல்லாமே சொல்லுவாங்கண்ணா. ஆனால் கிட்டத்தட்ட 42 பேருக்கு மேலே அங்கே கரூர் துயர் சம்பவம். அந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதுதான் சிபிஐ அவர்கள் வழக்கை விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகனுடைய பதில் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவுடைய நிலைப்பாடு இதில் என்ன? ஆனால் அங்கே பாருங்கள், இது சம்மந்தப்பட்ட நபர் வந்து வருத்தம் தெரிவித்து இருக்கிறாரு. அது சம்மந்தப்பட்டவங்கள அது சம்மந்தப்பட்டவர் என்னன்றதை அதை பார்த்துக்கணும். நன்றி. நீங்கள் என்டிஏ அலைன்ஸ் வந்து பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க.
திமுக தலைமையிலான அந்த அணியில கிட்டத்தட்ட 23 கட்சிகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சன்டேஜ் கணக்கு பண்ணா கூட அந்த கால்குலேஷன்ல. ஆனா இது எந்த கட்சிக்கு என்ன இருக்குன்றதை பார்க்கணும். எங்க கட்சியில அவ்வளவு பேர் இருக்காங்கன்றது. நீங்க 23 வச்சு லெட்டர் பேட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கட்டும், நான் லெட்டர் பேட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு கட்சியாக அவங்க திமுக கணக்குல சேர்த்திருந்தா அதுக்கு நாம யாரும் பொறுப்பு. நன்றி அண்ணா. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.